இன்னைக்கான வீட்டு வேலைகள் எல்லாம் ஆயிடுச்சுங்க. ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் செய்யலை. அப்படியே ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சாச்சுன்னு வைங்க. சரி வாங்க, நேற்று கார்டன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோங்க. ஜோஸ் பாத்ரூம் போயிட்டு வா. செடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சாதாங்க அழகாக இருக்கு, இல்லைன்னா புதர் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. எது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு போயிடுது இல்லையா? இதோ மருதாணி செடியெல்லாம் உடச்சி விட்டு அன்றைக்கெல்லாம் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணோம். நானும் மருதாணி வச்சேன் பாருங்கள் கையில். செமையாக சவக்கும் எங்கள் மருதாணி. எல்லா செடியுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டேங்க, அப்போ தான் நல்லா தளர்ந்ததாகும்ன்ட்டு. ரோஸ் பாருங்கள், 2 மொக்கு விட்டுருக்கு. இதெல்லாம் பட்டன் ரோஸ், அழகாக இருக்குல்ல. இந்த கலர் டபுள் கலரில் வருங்க இந்த ரோஸு. இது ஆரஞ்சு கலர், 2 மொக்கு விட்டுருக்கு. இந்த செடி முல்லை செடி, இது குண்டு மல்லி, அடுக்கு மல்லி இருக்கும்ல அது. அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு இது சப்போட்டா, இதுவும் ரோஸ் செடி. இதுவுமே டபுள் கலர் வரும். இதில் இப்போ மொக்கு இல்லை, எல்லாம் பறிச்சாச்சு. இதோ பாருங்கள், இதில் 2 இருக்குது, எனக்கும் என் பொண்ணுக்கும். அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வச்சுக்க வேண்டியதுதான். இதுவும் டபுள் கலர். இது என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொய்யாக்கா, இதோ ரோஸ்மெரி. எல்லாம் ரோஸ்மெரி இருந்தாங்களா. எங்களுக்கும் தலைமுடி மேலே ஆசையா இந்த செடி 60 ரூபான்ட்டு நேற்று தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்க போயிட்டு செடி 2 தூக்கிட்டு வந்தது. அது மாமரம், அது நாங்கள் சாப்பிட்டு போட்டது. எங்கள் மாங்காய் ஊர்லேருந்து கொண்டு வந்து சாப்பிட்ட காயை நட்டு வச்சா மரம் வந்துருச்சு நல்லா, அந்த அளவுக்கு. இதுவும் ஊர்லேருந்து கொண்டு வந்தது, மாமியார் வீட்டிலேருந்து. கருவேப்பிலை செடி எல்லாம் வளர்ந்துருச்சு நல்லா. இதுதாங்க கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நர்சரியில் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வந்து இதுக்கு பண்ணணும். நான் இது பூனே மறந்துட்டேன். இதான் எங்கள் சின்னோண்டு கார்டன். இது தெரியுதா, வல்லாரைக்கீரை. ஜோசுடியா, அவ்வளோதாங்க குட்டியோண்டு கார்டன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.